ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, கூட்டு வட்டினா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் தனி வட்டி பார்த்தோம். தனி வட்டினா என்ன? இப்போ நம்ம ஒரு அமௌண்ட்டு கடன் வாங்குகிறோன்னா அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் வட்டி போடுவாங்க, அதுதான் தனி வட்டி. இப்போ நான் 20,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன், 2 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்கணும். வட்டி 10% அப்படின்னா இந்த 2 வருஷமும் 20,000 ரூபாய்க்கு மட்டும்தான் வட்டி போடுவாங்க. அப்போ 20,000 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோன்னா 4,000 ரூபாய். அப்போ நான் 2 வருஷம் கழித்து இந்த 20,000தோடு இந்த வட்டியும் சேர்த்து 24,000 ரூபாயா திரும்ப அடைக்கணும். இதுதான் தனி வட்டி. இனி கூட்டு வட்டினா என்னன்னு பார்க்கலாம். கூட்டு வட்டினா என்னன்னா, இப்போ ஒரு கடன் 20,000 ரூபாய், அதே சேம் 20,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கு, 10% வட்டி 2 வருஷம் கழித்து கொடுக்கணும். அப்படின்னா கூட்டு வட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்க கணக்கு பார்ப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வருஷம் 20,000 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி வரும்? 2,000 ரூபாய் தான் வட்டி. 2,000 ரூபாய் வட்டி வருது. அப்போது மொத்தமாக எவ்வளோ வரும்? 20,000 ரூபா கடன் வாங்கியிருக்கோம், மொதல் வருஷம் 2,000 ரூபாய் வட்டியோடு சேர்த்து மொத்த அமௌண்ட் எவ்வளோ? 22,000 ரூபாய். அடுத்து நெக்ஸ்ட் வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 22,000 ரூபாய்க்கு வட்டி போடுவாங்க. அப்போ வட்டிக்கும் சேர்த்து வட்டி போடுவாங்க அடுத்த வருஷம். இப்போ 22,000 ரூபாய் மொத்த அமௌண்ட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்த வருஷம் 10% வட்டி போடும்போது வட்டி எவ்வளோ வரும்னா 2,200 ரூபாய் 2வது வருஷம் வட்டி வரும். அப்போ மொத்தமாக 22,000 ரூபாய் கூட 2,200 வட்டி போட்டோன்னா மொத்த அமௌண்ட் 24,200 ரூபாய். இப்போ கூட்டு வட்டியில் வட்டி மட்டும் எவ்வளோ வருது? 4,200. இப்போ நம்ம தனி வட்டியில் சேம் அமௌண்ட்டு தான், ஆனால் அந்த அசலுக்கு மட்டும் வட்டி போடுவாங்க, அதனால் அதோட வட்டி 4,000. அதே கூட்டு வட்டியில் வட்டிக்கும் வட்டி போடுவாங்க, அதனால 2 வருஷத்துக்கு அப்புறம் அதோட வட்டி எவ்வளோ வருது? 4,200. இதுதான் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இனி நம்ம கூட்டு வட்டிக்குள்ள ஃபார்முலா பார்க்கலாம். கூட்டு வட்டி அப்படின்னா அது என்ன பண்ணுது? வருஷத்துக்கு ஒருக்கா அது கூடிட்டே இருக்கும். இப்போ இதோட ஃபார்முலா இது ஏங்கிறது மொத்த தொகை, மொத்த அமௌண்ட்டு தான் நம்ம கண்டுபிடிப்போம். அதில் இருந்து தான் நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிப்போம். அப்போ மொத்த அமௌண்ட்டு P × 1 + R/100 the whole power n. இப்போ இதில் ஏங்கிறது மொத்த அமௌண்ட்டுன்னா அசலும் வட்டியும் சேர்த்து கிடைக்கிற அமௌண்ட்டு. பிங்கிறது அசல், ஆறுங்கிறது வட்டி வீதம், என்னங்கிறது காலம் எவ்வளோ வருஷம் அப்படிங்கிறது. இதில் இருந்து எப்படி வட்டி கண்டுபிடிப்போன்னா கூட்டு வட்டி. இப்போ கூட்டு வட்டி ஏன்னா மொத்த அமௌண்ட் ஏலேருந்து அசல் பியை கழிச்சோன்னா நமக்கு என்ன கிடைச்சிரோன்னா கூட்டு வட்டி நமக்கு கிடைக்கும். இப்போ இதுதான் இந்த 2 தான் கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இப்போ மொத்த தொகை கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுலேருந்து கூட்டு வட்டி மட்டும் கேட்டாங்கன்னா இதிலேருந்து மொத்த தொகை கண்டுபிடிச்சி நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். இனி நம்ம ஒரு சம் பார்க்க போகிறோம். சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 26,620 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை எவ்வளவு என காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு நகரம் இருக்குது, அதோட மக்கள் தொகை என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க, இப்போ 1 இயருக்கு 10% கூடும், அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடி 10%, அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதோட இப்போ மக்கள் தொகை எவ்வளோ இருக்குன்னா 26,620. அப்போ மொத்தமாட்டு அந்த கூடுனது எல்லாம் சேர்த்து மொத்தமாக அந்த நகரத்தோட மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது? மொத்த மக்கள் தொகை கொடுத்துருக்காங்க. நம்ம மொத்தம் இது ஏன்னு எடுப்போம். அப்போ 26,620 3 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. அப்போது இதில் சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க? ஒவ்வொரு வருஷமும் அது இன்க்ரீஸ் ஆகும், வருஷத்துக்கு ஒருக்கா இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கும் அப்படின்னு கொடுத்தனால நம்ம கூட்டு வட்டி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இப்போ கூட்டு வட்டி ஃபார்முலா என்ன? A = P × 1 + R/100 the whole power n. எல்லா வேல்யூவும் தெரியும், அதை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ மொத்தம்
மக்கள் தொகை தான் எவ்வளோ 26,620. இதில் நமக்கு அந்த இன்க்ரீஸ் ஆகாமல் மக்கள் தொகை நமக்கு தெரியாது, அதனால் அதை தான் நம்ம Pன்னு வச்சுருக்கோம். இது 1 + R வந்து இவ்வளோ 10% ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 10/100 ஹோல் பவர் எத்தனை 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க 3. இப்போ P இன்ட்டு இதை கேன்சல் பண்ணலாம். இப்போ இப்படி இருந்துச்சுன்னா இதை நம்ம இதை 2 மல்டிப்ளை பண்ணி அடுத்து ஆட் பண்ணணும். அப்போ 1ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 10 இங்கே 1 இருக்குது. அப்போ 11. 11/10 இந்த ஹோல் கியூப். இது நமக்கு P மட்டும்தான் வேணும், இல்லை இது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போகிறோம். இப்போ 26,620 இன்ட்டு இது 11/10 இங்கே போகும்போது என்னவாகும் 10/11 கியூப் இருக்கனால 3 டைம்ஸ் எழுதுகிறோம். 10/11 இன்ட்டு 10/11 11 டேபிளுக்கு நம்ம கொடுக்கலாம். 2 11s are 22. இப்போ 4 வரும். 4 11s are 44. 2 0. திரும்ப இதை கேன்சல் பண்ணலாம். 2 2 0 1 2 11s are 20. அப்போ நமக்கு இன்னும் என்னெல்லாம் கிடச்சிருக்கு 20 × 10 × 10 × 10. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 20,000 வரும். 40. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தொகை எவ்வளோ இருந்திருக்கு 20,000 இருந்திருக்கு. அது 10% கூடி கூடி தான் இப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு 26,620 இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா இன்க்ரீஸ் ஆகும், இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா குறையும், இந்த சதவீதத்தில் குறையும், அப்படிலாம் ஒவ்வொரு வருஷமும் அது மாறும். அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த கூட்டு வட்டி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த மாதிரி இப்போ தனி வட்டினா என்ன, கூட்டு வட்டினா என்ன அப்படிங்கிற டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.